நீங்க இப்படி இருக்கிற குழந்தைக்கு நீங்க கதவை பூட்டி ஆ வைக்கலாம்ல? பூட்டி தான் வைக்கணும். அப்புறம் எப்படி அவங்க வெளிய போவாங்க? பூட்டினா நாங்க கிச்சன் வந்து வெளியே இருக்குது. ஆ? ஒரு ரூம் தான் வெளியே தான் வரணும் கிச்சனு. சரி. அந்த கிச்சனில் வந்து செஞ்சுன்னு இருக்கும்போது ஒரு செகண்டில் இதாகிடும் சார். சைலண்ட்டாக உடனே அந்த 3 மணிக்கு நான் உடனே வந்து பையனை பைக் எடுத்துன்னு போய் பார்த்தோம். பஸ் ஸ்டாண்டில் எங்கேயும் இல்லை. அங்கே ஒரு மெட்ரோ ரயில் போட்டுன்னு வேலை செய்கிறாங்க. ஒரு பாப்பா இப்படி போச்சு. நாங்கள் சொன்ன நேரத்துக்கு எங்கேம்மா போகிறேன்னா அவங்க ஆன்சரே பண்ணல. நாங்கள் உடனே அவங்க அவங்க சொன்ன ரூட்டுக்கு போனாக்கா இல்லை. அங்கே போய் வேலை கேட்டிருக்கிறா. நேரத்துக்கு 3 மணிக்கு அங்கே போய் டீ அங்க கடையில் வேலை கேட்டிருக்கிறா. 3 மணிக்கு அங்கேருந்து வீட்டில் போகும்போது 3 மணி அழுந்துருக்குறாங்க. போய் எனக்கு வேலை கொடுத்தே ஆகணும், நான் வேலை செய்கிறேன்னு அழுந்துருக்குறாங்க. அப்பா அம்மா பேர் கேட்டுக்கிறாங்க, சொல்லல. எதுவுமே சொல்லல. அழுவுறது மட்டும் தான் செஞ்சுக்கிறா, வேலை கொடுன்னு மட்டும் தான் இது பண்ணியிருக்கிறா. அவங்க பயந்துன்னு இப்போ என்னது எதிரில் பஸ் டிப்போவில் வந்து பாப்பா அந்த மாதிரி வேலை கேட்குது, பேரும் சொல்ல மாட்டேது, எதுவுமே சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு பஸ் டிப்போ கரெக்டாக உட்கார வச்சுட்டுக்கிறாங்க. எதுவுமே சொல்லலையா. கையில் இருக்கிற புக்கு வாங்கி பார்த்துட்டு நம்பரு ஃபோன் நம்பர் இருந்து ஃபோன் நம்பர் பண்ணி அடையாளம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பாஸ்டர் சொல்லியிருந்தேன் ஜீவிதா அப்படின்னு. பாஸ்டரும் வந்தாங்க, நாங்களும் போனோம். நிறைய தடவை இந்த மாதிரி போயிருக்கிறோம். ரொம்ப பயமாக இருக்குது மேடம். வேற என்னென்ன பண்ணுவாங்க? நம்ம பேசுறது நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டா. அப்படியே கீழே தான் குனிஞ்சிட்டு இருக்கு. வேற என்ன பண்ணுவாங்க? திடீர்னு ஒரு 3 மணிக்கு எழுந்து குளிப்பாங்க. எப்போ திடீர்னு தோணுதோ அப்போ குளிப்பா. கொஞ்ச நாள்ல வந்து நிறைய நகைலாம் போட்டுன்னு இருந்தது. இது வரைக்கும் போட்டுன்னு இருந்தது. நகை? வளையல் கவரிங் வளையல தான் இது வரைக்கும் போட்டிருந்தது. அப்புறம் வெளுத்து போன செயின் எல்லாம் கூட கழுத்துல போட்டு அவ ரெகுலரா போற சர்ச்சுக்கு போயிருக்கிறா. கையை காலை பார்த்து திடீர்னு அழுவா. அவளே அழுந்துன்னு இருப்பா. அவங்க கையை காலை பார்த்துட்டு அழுவா. அப்போ நான் சொல்லுவேன், நீ நல்லா தூங்கு, சாப்பிடு, நல்லா காரம் நல்லா சாப்பிடு, உனக்கு உடம்பு வந்துடும், நீ ஒல்லியாக கவலைப்படுறது நீ செயல்ல காட்டு அப்படின்னு சொல்லுவான். அது கேட்கவே மாட்டான். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? எதுவுமே சொல்லுவான், ஆன்சர் பண்ண மாட்டான். அமைதியா இருப்பாங்க. ஆனால் ஒல்லியா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவா. கையெல்லாம் பார்த்துட்டு காலெல்லாம் பார்த்துட்டு ஒல்லியா இருக்குன்னு பார்த்து அழுவா, இது பண்ணுவா. வயிற்றுல அவளுக்கு வந்து அல்சர் இருக்குதுன்னு அவளே ஜிஹெச்சில் இல்லைன்ட்டாங்க. எதுவுமே நல்லா இருக்கிறமாட்டாங்க. ஆனால் இவ்வளோ நான் நினச்சிங்கன்னா நான் எனக்கு அல்சர் இருக்குது, வயிற்றுல புண்ணு இருக்குதுன்ட்டு ஒரு பெரிய தேய்ச்சாலை வந்து மோர் கலக்கி வெறும் மோராக சாப்பிடுவா மேடம். அவங்களே கலக்கி சாப்பிடுவா. அப்புறம் காரம் இல்லாமல் ஒரு தடவை நோட்டில் எழுதி நான் பொண்ணு இல்லை பையன் அப்படின்னு சொல்லி எழுது, எனக்கு பேய் பிடிச்சிருக்குதுன்னு அவளே இங்கே சிலுவெல்லாம் போட்டுப்பா. இங்கே சிலுவை போட்டுப்பா. அவங்களே எழுதி வச்சாங்களா? அவங்களே நான் பொண்ணு இல்லை பையன் என்ன ஏதாவது பேரு கீரு சொன்னாங்களா? பேரெல்லாம் எதுவும் எழுதி வைக்கல. அப்புறம் நாங்கள் கூட்டின்னு போனதுனால பாப்பா மேற்கொண்டு படிக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, தலையில் மை தடவி இருக்கிறாங்க. யார் சொன்னா இது? நாங்கள் போகிறோம். சரிங்க. அப்புறம் வயிற்றுல மருந்து இருக்கு, தொடர்ந்து அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து ஜப எண்ணெய் குடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ந்து நாங்கள் கிட்ட 1 வருஷம் நானும் அவ்வளோதான் இட்டுன்னு போயிட்டு மாதம் கொடுத்துட்டு இருந்தேன். சரிங்க. அப்படி கொடுத்தோம் வந்து அப்படியே தான் அவளே நினச்சி இது பண்ணுறா. எந்த மாற்றமும் இல்லை. எந்த மாற்றமும் இல்லை. கூட்டு போனோம், ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். அவள் அப்படியே தாங்கிறான். அதிகமாக தான் இருக்குது. இப்போது சுத்தமாக யார்கிட்டையும் பேசவே மாட்டேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு அவள் தலையை பிடிச்சி பிச்சுக்குவா அப்படியே. இப்போ கொஞ்ச நாளாக வேலைக்கு போகிறேன்றா மேடம். வேலைக்கு வந்து ரோடெல்லாம் புக்கு வச்சுன்னு போகிறேன். 2 தடவை வண்டியில் மாட்டின்னு இருப்பாள். அங்கே வீட்டானுக்குறவங்களாம் சொல்கிறாங்க, பாப்பா வந்து இந்த மாதிரி ரோட்டில் கூட இப்படி பார்த்துக்கிட்டே போவாங்களா? ஆமாம். எங்கே இப்படி பார்த்துக்கிட்டே போவாங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எதிரில் வண்டி வந்தால் கூட தெரியாது. அவங்க பாட்டுக்கு போவாங்க. அது யார் வராங்க போகிற எதுவும் கிடையாது. ஆனால் இதுதான் இருக்கும்.